நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பவுமே யோக நிலையில நம்ம அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்ட யோகம். அட்ட யோகம்னா வந்து இந்த நம்ம சரீரத்தோட இந்த பௌதிக உடலோட நம்ம இணைந்து இருப்பதுதான் அட்ட யோகம். அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து முத்ராஸ் போடுறது இல்ல ஆசனாஸ் போடுறது இந்த பௌதிக உடலோட நம்ம இணைந்து இருப்பதுதான் அட்ட யோகம் என்று நம்ம சொல்றோம். ஞான யோகம். ஞான யோகம்னா நம்ம தியானத்துல நமக்கு வந்து நிறைய ஆற்றல் மூலமா நமக்கு ஞானம் கற்றுக்கு. அதுக்கப்புறமா சுவாத்தியாயம் நிறைய மகான்களுடைய புக்ஸ் படிக்கும் போது நமக்கு அந்த பிரம்ம ஞானம் ஆன்ம ஞானம் வந்தது நமக்கு. ராஜயோகம் இந்த ஆனாபான சக்தி தியானம் யாரு பண்ணணும், யாரு வந்து நல்ல நல்ல விதமான குணங்கள் இல்லையோ எப்பவுமே வந்து கெட்ட செயல் செய்யறாங்களோ அவங்கெல்லாம் பண்ணலாமா வேண்டாமன்னா முக்கியமா அவங்கதான் வந்து இந்த ராஜயோகம் இந்த ஆனாபான சக்தி தியானம் பண்றது பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து டாக்டர் கிட்ட யார் போவாங்க? ஒரு பேஷண்ட்ஸ் உடல் ஆரோக்கியம் சரியில்லாத மனிதர்கள் வந்து டாக்டர் கிட்ட போவாங்க. அதுவே வந்து உடல் ஆரோக்கியமா இருந்தா ஏன் டாக்டர் கிட்ட போவாங்க? அதே மாதிரி யாரு வந்து அவங்களுடைய குணங்கள் சரியில்லையோ அவங்களுடைய பிஹேவியர் சரியில்லையோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ராஜயோகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்ப தியானம் பண்றோமோ நம்மளுடைய ஆன்மா நமக்கு கைட் பண்ணிட்டே இருக்கும். அதனால நம்ம தியான நிலையில இருந்துட்டு நம்மளுடைய கேள்விகள் நம்மளே வந்து கேள்வி கேட்டுட்டு தியானத்துல உட்காரும் போது நம்மளுடைய ஆன்மா நிலையில இருக்கும் போது நமக்கு மாஸ்டர்ஸ் மூலமா நமக்கு அதோட பதில்கள்ன்றது நமக்கு கிடைக்குது. அதுதான் இங்க நம்ம கிறிஸ்டல் கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கேயுமே வந்து நமக்கு இன்னும் அந்த ஆன்சர்ஸ் கிடைக்கலன்னா இன்னும் நம்ம நிறைய சாதனை பண்ணணும், நிறைய எனர்ஜின்றது நம்ம ரிசீவ் பண்ணணும். சோ இந்த தியான சாதனை பண்ண பியூரா நம்ம இருக்கும் போது அங்க நிர்விகல்ப சமாதி நிலைக்கு போவோம். அங்கதான் பிரம்ம ஞானம்ன்றது முழுமையா நமக்கு வந்து உள்ளுக்குள்ள வாங்க முடியும். நமஸ்தே மாஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். மாஸ்டர் இன்னைக்கு நம்ம அஷ்டாங்க ராஜயோகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஷ்டாங்க ராஜயோகம். அஷ்டாங்கம்னா 8 அங்கங்கள். யோகம். சோ யோகம்னா என்ன? சந்தோஷம் கொடுக்குற நிலை. வியோகம்னா துக்கம்ன்றது. சோ அதுக்கு ஆப்போசிட் அப்படியே. சோ இங்க வந்து பதஞ்சலி மகர்ஷி வந்து என்ன சொல்லுது? யுஞ்சிதே இதி யோகா. சோ நம்ம எதோட நம்ம வந்து இணைந்து இருப்போமோ அதுதான் வந்து யோகம் சொல்றோம். இப்ப வந்து நம்ம ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணி அவங்க சம்சாரம் வாழ்க்கையில இருக்காங்கன்னா அது சம்சார யோகம் சொல்றோம். அதே மாதிரி நம்ம எதோட நம்ம வந்து இணைந்து இருப்போமோ அதோட இணையும் போது அது யோகம் சொல்றோம். அதுவே நம்ம வாழ்க்கையில அது வந்து எதுவுமே நம்ம வந்து துக்க நிலையில இருக்க யோகம் அது நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தாது. நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பவுமே யோக நிலையில நம்ம அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்ட யோகம். அட்ட யோகம்னா வந்து இந்த நம்ம சரீரத்தோட இந்த பௌதிக உடலோட நம்ம இணைந்து இருப்பதுதான் அட்ட யோகம். அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து முத்ராஸ் போடுறது இல்ல ஆசனாஸ் போடுறது இந்த பௌதிக உடலோட நம்ம இணைந்து இருப்பதுதான் அட்ட யோகம் என்று நம்ம சொல்றோம். அதே மாதிரி கர்ம யோகம். சோ பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு? யோகா கர்மசு கௌசல்யம். சோ எதோட நம்ம இணைந்து இருந்தாலோ அது வந்து நம்ம வந்து அந்த கர்மா நம்ம செயல் செய்யறோம். அதுல என்ன இருக்கணும்னா எஃபிஷியன்சி இருக்கணும். அங்க முழுமையான பர்ஃபெக்ஷன்ன்றது இருக்கணும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும். இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம். புக்கை வந்து எடுத்து படிக்கும் போது அந்த புத்தகத்தோட நம்ம வந்து இணைந்து இருக்கிறது வந்து ஒரு செயல், அது கர்மயோகம். அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலை நம்ம செய்யும் போது அதோட முழுமையா நம்ம வந்து அந்த பர்ஃபெக்ஷனோட எஃபிஷியன்சியோட செய்யும் போதுதான் அது வந்து நமக்கு சந்தோஷம்ன்றது கொடுக்கும். ஸோ எந்த ஒரு செயல் நம்மளோட நம்ம இணைந்து செய்யறதுதான் வந்து கர்ம யோகம் சொல்றோம். அதுவே நாத யோகம். நாத யோகம்னா என்ன?
நம்ம சங்கீதம் பாடுறது இல்ல வந்து ஏதாவது டான்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம சங்கீதத்துக்கு ரிலேட்டடா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது நாத யோகத்தோட நம்ம இணைந்து இருக்கிறது நாத யோகம், ஞான யோகம். ஞான யோகம்னா நம்ம தியானத்துல நமக்கு வந்து நிறைய ஆற்றல் மூலமா நமக்கு ஞானம் கற்றுக்கு. அதுக்கப்புறமா சுவாத்தியாயம், நிறைய மகாங்களுடைய புக்ஸ் படிக்கும் போது நமக்கு அந்த பிரம்ம ஞானம், ஆன்ம ஞானம் வந்தது நமக்கு. சோ இங்க நம்ம சரீரத்தோட உடலோட செய்யறதுதான் வந்து நம்ம ஹட்ட யோகம் சொல்றோம். நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம் நம்மளோட அது கர்ம யோகம் சொல்றோம். அதுக்கப்புறமா நம்ம சுவாத்தியாயம் படிக்கும் போது நமக்கு கற்றுக்கிறது ஞான யோகம். நம்ம ஏதாவது ஒரு சங்கீதத்தை கேட்கும் போதோ பாடங்கள் கத்துக்கும் போதோ அதோட இணைந்து இருக்கும் போது அது நாத யோகம் சொல்றோம். அதுக்கப்புறமா பக்தி யோகம். சோ பக்தி யோகம்ன்றது இருக்கான்னா இங்க நம்ம சிலைகள் இல்லைன்னா கடவுளுடைய பிக்சர்ஸ் வந்து நம்ம பூஜைகள் பண்றதுன்றது உண்மையான பக்தின்றது கிடையவே கிடையாது. ஸ்வஸ்வரூபானு சந்தானம் பக்தி ரீதிய விதியத்தை. எப்ப வந்து ஸ்வஸ்வரூபானு சந்தானம் நம்மளோட நம்ம இணைந்து இருப்பதுதான் உண்மையான பக்தி. இந்த பூமியில எல்லா ஜீவிகள் கூடயும் நம்ம வந்து சரி சமானமா நம்ம பாக்குறது. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறது மட்டுமே கடவுள் கிடையாது. எல்லா ஜீவிகளையும் இருக்கிறது அந்த பரமாத்மா தான். அது எப்ப வந்து நம்ம உணர்றோமோ அதுதான் உண்மையான பக்தி. சோ நான் வேறு அடுத்தவங்க வேறு என்று இல்லாம ஐ ஆம் தட், நானும் அவங்களும் எல்லாருமே ஒண்ணுதான். அந்த வண்ண ஸ்டேட்ல நம்ம இருக்கும் போது அதுதான் வந்து உண்மையான பக்தி யோகம் சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜயோகம். இந்த ராஜயோகம் தான் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. நம்ம இந்த ஆனாபான சக்தி தியானம் வந்து ராஜயோகம் நம்ம சொல்றோம். சோ இங்க என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய அத்தீந்திரிய சக்திகள் நம்ம எப்ப வந்து பகிர்முகமான இந்திரியங்களை நம்ம வந்து உள்ளுக்குள்ள நம்ம வந்து கண்களை மூடுறோம். நம்ம தியானத்துல என்ன நடக்குது, நம்ம லாக் பண்ணிக்கிறோம். காதால் எதுவும் கேட்க மாட்டோம், கண்களை மூடுறோம். நம்மளுடைய மனம்ன்றது அமைதி நிலைக்கு வரும்போது அந்த இந்திரியங்கள் உள்ளுக்குள்ள அந்தரேந்திரிய சக்திகள்ன்றது நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. அதோட நமக்கு மூன்றாம் கண்ணுன்றது நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. அதோட ஆஸ்ட்ரல் பாடி ரிலீஸ் ஆகுறது, காரண சரீரத்தோட காரண உலகங்களுக்கு போறது, அதுக்கப்புறம் மகா காரண உடல் ஆக்டிவேட் ஆயிட்டு அந்த லோகத்துக்கு போறது, அங்கு கிடைக்கிற நிறைய ஞானமும் நம்ம உள்வாங்கிறது எல்லாமே வந்து ராஜயோகம் சொல்றாங்க. சோ பதஞ்சலி மகர்ஷி என்ன சொல்றாங்கன்னா, யோகா சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னா நம்மளுடைய சித்தம், நம்மளுடைய மைண்ட்ல எந்த ஒரு எண்ணமற்ற நிலையை எப்ப அடையிறோமோ அதுதான் வந்து யோகம். சோ அதுதான் வந்து ஆனாபான சக்தி தியானம் நமக்கு புத்தர் சொல்லி கொடுத்த சிறந்த தியானம். அதுதான் வந்து பதஞ்சலி மகர்ஷி சொல்றாங்க. இங்க நமக்கு பதஞ்சலி மகர்ஷி எடுத்தோம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ராஜயோகம் ஞாபகம். இது எப்படின்னா என்ன மாதிரி பத்திரிச்சு சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம தேசத்துக்கு சுவாதந்திரம் வந்திருக்கு. அப்ப நம்ம இந்த ஃப்ரீடம் வந்திருக்குன்னா யாரு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மனசுக்குள்ள வர்றதுன்னா மகாத்மா காந்தி. அதே மாதிரி நமக்கு இந்த ராஜயோகம்னாலே வந்து நமக்கு பதஞ்சலி மகர்ஷி தான் நமக்கு ஞாபகம் வரும்னு சொல்றாங்க. சோ இங்க ராஜயோகம், அஷ்டாங்க ராஜயோகம் சொல்றோம். அஷ்டான 8 விதமான அங்கங்கள். சோ 8 விதமான அங்கங்கள் பதஞ்சலி மகர்ஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யமம், 2வது நியமம், 3வது ஆசனம், 4வது பிராணாயாமம், 5வது வந்து பிரத்யாகாரம், 6வது தாரணா, 7வது வந்து தியானா. பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யமம் நியமன்றது தானா நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதனால அதுக்காக நம்ம முயற்சின்றது கொடுக்க தேவை. அது கொடுத்திருக்காங்க இந்த அஷ்டாங்க மார்க்கம்னா. ஃபர்ஸ்ட் ஆசனம், 2வது பிராணாயாமம், 3வது பிரத்யாகாரம், 4வது தாரணை, 5வது தியானம், 6வது சமாதி, 7வது யமம், 8வது நியமம். இந்த ஒரு ஆர்டர்ல நம்ம வந்து பிராக்டிஸ்க்கு கொண்டு வந்தா ஈஸியா நம்ம வந்து முக்தி நிலை அடைய முடியும்னு சொல்லி பத்ரிஜி இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ ஒன்னொன்னா நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். சோ இங்க நமக்கு எந்த ஒரு குணமும் முக்கியமானது கிடையாது. இந்த பிராக்டிஸ்க்கு இந்த ராஜயோகம், இந்த ஆனாபான சக்தி தியானம் யாரு பண்ணணும், யாரு வந்து நல்ல நல்ல விதமான குணங்கள் இல்லையோ, எப்பவுமே வந்து
கெட்ட செயல் செய்யறாங்களோ அவங்க எல்லாம் பண்ணலாமா வேண்டாமன்னா முக்கியமா அவங்கதான் வந்து இந்த ராஜயோகம், இந்த ஆனாபான சக்தி தியானம் பண்றது பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து டாக்டர் கிட்ட யார் போவாங்க? ஒரு பேஷண்ட்ஸ், உடல் ஆரோக்கியம் சரியில்லாத மனிதர்கள் வந்து டாக்டர் கிட்ட போவாங்க. அதுவே வந்து உடல் ஆரோக்கியமா இருந்தா ஏன் டாக்டர் கிட்ட போவாங்க? அதே மாதிரி யாரு வந்து அவங்களுடைய குணங்கள் சரியில்லையோ, அவங்களுடைய பிஹேவியர் சரியில்லையோ, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ராஜயோகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆசனம். ஆசனம்னா நம்ம என்ன சொல்றோம் தியானத்துல? ஃபர்ஸ்ட் சுக்கஸ்திர ஆசனம் சொல்றோம். சோ சுக்கஸ்திராசனம் இது வரைக்கும் நம்ம தியானம் பண்றது பண்ணது கிடையாது. உட்கார்றதுன்றது இந்த உடலுக்கு அந்த ஒரு பிராக்டிஸ் கொடுக்கணும். சோ 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் நம்ம தியான நிலையில இருக்கணும்னா அந்த உடல் வந்து நமக்கு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நமக்கு வரணும். எங்க வலிகள் இல்லாம உட்கார்ந்த உடனே வந்து காலோ கையோ வந்து பிடிக்கிற மாதிரி வலி வர மாதிரி இல்லாம சுத்தமா ஒரு இடத்துல நம்ம சூஸ் பண்ணிட்டு 1 மணி நேரம் நம்ம தியானம் பண்றோம்னா அங்க நம்ம கம்ஃபர்ட்டா நம்ம வந்து உட்காரணும். அதுதான் வந்து ஆசன சித்தி சொல்றோம். சோ அந்த ஆசன சித்தின்றது நம்ம தியானம் உட்கார 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 அந்த உடல் கூட நமக்கு கோப்பப்பாகும். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அது பழகிடும். அது ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ்க்கு நம்ம கொண்டு வரணும். உட்கார்ற நிலை ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ரெண்டாவது பிராணாயாமம். சோ இங்க வந்து பிராணாயாமம்னா என்ன? உட்கார்ந்த உடனே நம்ம கண்களை மூடுறோம், கைகளை லாக் பண்றோம். அதுக்கப்புறமா மெல்லமா நம்மளுடைய சகஜமான சுவாசத்தை உள்ள போற சுவாசமும் வெளியில வர சுவாசமும் நம்ம கவனிக்கிறோம். அதுதான் வந்து ஆனாபான சக்தி நம்ம தியானம். இங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிலை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சுவாசம் தான் நம்மளுடைய குரு சொல்றோம். சகஜமா நடக்கிற சுவாசம் நம்ம கூடயே இருக்கிறதுனால அதை நம்ம வந்து ஒரு டூலா, நம்ம ஒரு கல்வியா நம்ம வந்து அதை கவனிக்க கவனிக்க எண்ணமற்ற நிலை அடைய முடியும். அப்போ முழுமையான அந்த பிராபஞ்சிக சக்தின்றது நம்ம உள்வாங்க முடியும். சோ இங்க வந்து எளிமையான சுவாசத்தை கவனிக்கிறத பிராணாயாமம். இங்க நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸா வந்து நம்ம வந்து அந்த கும்பகம் பண்றது, சுவாசத்தை இழிச்சு பிடிக்கிறதோ இல்ல விடுறதோ அது எதுவுமே இங்க தேவை கிடையாது. வெறும் ரேச்சகம் பூரகம் அப்படின்னா உள்வாங்குற சுவாசமும் வெளியில வருகிற சுவாசம் இயல்பா நடக்கிறது தான் நம்ம கவனிக்கணும். இந்த தியானம்ன்றது ரொம்ப ரொம்ப எளிமையானது. இதுதான் வந்து புத்தர் நமக்கு சொல்லி ஆனாபான சக்தி. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆசனம் பண்றது, ஆசன சக்தி நமக்கு பிராக்டிஸ்க்கு வரணும். ரெண்டாவது பிராணாயாமம், சகஜமான சுவாசத்தை நம்ம கவனிக்கிறது. மூணாவது பிரத்யாகாரம். இங்க பிரதி பிளஸ் ஆகாரம். பிரத்தினா ஆப்போசிட். அந்த ஆகாரம் அந்த பௌதீக உடலுக்கு நமக்கு தேவையான உணவு எடுத்துக்கும் போதுதான் இந்த உடல் ஆரோக்கியமா நம்ம ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்க முடியும். அதுவே வந்து இந்த ஆன்மீகத்துல ஆகாரம்னா காஸ்மிக் எனர்ஜி நம்ம உள்வாங்கிறது. சோ ஆசனம் போட்டுட்டோம், பிராணாயாமம் எப்ப நம்ம சகஜமான சுவாசத்தை கவனிக்கிறோமோ எண்ணமற்ற நிலை அடையும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் ஆகுது. அதுதான் வந்து நம்மளுடைய ஆன்மாக்கு உணவு அந்த தியானம். இது வந்து கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து செய்யணும். இங்க வந்து உள்ளுக்குள்ள நம்ம வந்து அந்த சக்தி உள் வாங்கும் போது நமக்கு நிறைய அனுபவங்கள்ன்றது நமக்கு கிடைக்கும். உள்ளுக்குள்ள ஆஸ்ட்ரல் டிராவல் நடக்கும். நிறைய லோகங்களுக்கு போயிட்டு அங்க முழுமையான ஞானம்ன்றது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டே பை டே நம்ம அந்த அபியாசம் பண்ணும்போது நமக்கு நிறைய ஞானம் வந்து உள் வாங்க முடியும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தாரணா. தாரணான்னா முழுமையான கான்சென்ட்ரேஷன். சோ இங்க நம்ம சுவாசத்தை கவனிக்க கவனிக்க என்ன நடக்குது? நம்ம தாட்ல ஸ்டேட்டுக்கு போன உடனே அந்த ஒரு பிராபஞ்சிகமான இயல்பா அந்த சக்தி காஸ்மிக் எனர்ஜி உள் வாங்கின உடனே நமக்கு தேர்ட் ஐன்றது ஆக்டிவேட் ஆகுது. அந்த தேர்ட் ஐ மூலமா முழுமையா அந்த கான்சென்ட்ரேஷனோட நம்ம வந்து என்ன நடக்குது, நம்மளுடைய பயணம் என்ன மாதிரி இருக்கு, நம்மளுடைய அத்தீந்திரிய சக்திகள் உள்ளுக்குள்ள என்ன மாதிரி நமக்கு வந்து உருவாகுது, இது எல்லாமே வந்து நம்ம வந்து கவனிக்கிறது முழுமையா. எந்த கடவுள் வந்து நமக்கு வந்து ஞானம் கொடுக்குறாங்க, எந்த கடவுள் காட்சி கொடுக்குறாங்க, எதான் நம்ம வந்து முழுமையா அது கவனிக்கிறது. அந்த ஒரு தியான நிலையில எந்த லோகத்துக்கு நம்ம போறோம்,
அங்க என்னென்ன இருக்கு, அங்க வந்து ஞானம் எடுத்துக்கிட்டு வர்றதுதான் வந்து அந்த முழுமையான கான்சென்ட்ரேஷனோட பண்றதுதான் வந்து இங்க தாரணை சொல்றாங்க. சோ அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னா நமக்கு வந்து அது அந்த ஞானம் முழுசா நம்ம வந்து உள்வாங்க முடியாது. அதனால அங்க ஃபுல்லா டெப்தா அதீந்திரியங்கள் சக்தியோட நம்ம அது ஞானத்தோட நம்ம வந்து அந்த ஒரு மெசேஜ் கொடுத்தாலும் மாஸ்டர்ஸ் இல்ல ஏதாவது ஒரு காட்சி கொடுத்தாலும் தியானம் இருக்கிறது தான் வந்து தாரணம் சொல்றோம். அதுக்கப்புறமா தியானம், இங்க தியானம் அடுத்தடுத்த நிலையில இங்க நமக்கு ஆஸ்ட்ரல் டிராவல்ன்றது நமக்கு நடக்குது. அங்க முழுமையா எல்லா லோகத்துக்கும் போயிட்டு நம்ம அந்த ஒரு சூஷ்ம சரீர யானம்னா ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றது, காரண உடலோட காரண லோகங்களுக்கு போறது, மகா காரண உடலோட மகா காரண லோகங்களுக்கு போறது, எல்லாமே வந்து நமக்கு ஞானம் வந்தது அங்கதான் கிடைக்குது. அங்க நம்மளுடைய ஞானத்தை முழுமையா நம்ம உள் வாங்கறதுக்கு அந்த தியான நிலை, முழுமையான ஞானம் வந்தது நமக்கு கிடைக்குது. இங்க வந்து நம்மளுடைய பிறவிகள் நம்ம பார்த்துக்கலாம். முன் பிறவிகள்ல நம்ம என்ன என்ன நிலையில இருந்திருக்கோம்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கர்ம சித்தாந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் எல்லாமே வந்து நமக்கு புரிதல்ன்றது ஏற்படுது. அதுக்கப்புறமா சமாதி நிலை. சமாதி நிலைன்னா இங்க வந்து எல்லா கேள்விகளுக்கும் நம்ம வந்து ஆன்சர்ஸ்ன்றது நமக்கு தியானத்திலே வந்து நமக்கு கிடைக்கிறது. ஸ்டார்டிங்ல வந்து சிலது வந்து நமக்கு புரியாம இருக்கும். அது வந்து சவிகல்ப சமாதி சொல்றோம். சோ இங்க சவிகல்பம்னா இன்னும் நிறைய வந்து நமக்கு கேள்விகள் இருக்கு. அது உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு இன்னும் கிளாரிட்டியா நமக்கு புரிதல் கிடையாது. ஆனா நம்ம இன்னும் தியான சாதனை பண்ண விகல்பம், இங்க அந்த விகல்பம் இல்லாம நிர்விகல்ப சமாதி நிலைக்கு நம்ம வந்து போகணும். அப்படின்னா அங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில்ன்றது நம்ம உள்ளுக்குள்ளேயே நமக்கு கிடைக்குது. சோ இங்க தியானம் பண்ணும்போது நம்ம அனுபவங்கள் ஷேர் பண்றோம். ஆனால் நமக்கு பௌதிக வாழ்க்கையில என்ன மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நம்ம அடுத்தவங்களை கேட்டு அது தெரிஞ்சுக்கவே தேவை கிடையாது. இங்க நம்ம எப்ப தியானம் பண்றோமோ நம்மளுடைய ஆன்மா நமக்கு கைட் பண்ணிட்டே இருக்கும். அதனால நம்ம தியான நிலையில இருந்துட்டு நம்மளுடைய கேள்விகள் நம்மளே வந்து கேள்வி கேட்டுட்டு தியானத்துல உட்காரும் போது நம்மளுடைய ஆன்மா நிலையில இருக்கும்போது நமக்கு மாஸ்டர்ஸ் மூலமா நமக்கு அதோட பதில்கள்ன்றது நமக்கு கிடைக்குது. அதுதான் இங்க நம்ம கிறிஸ்டியல் கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கேயுமே வந்து நமக்கு இன்னும் அந்த ஆன்சர்ஸ் கிடைக்கலன்னா இன்னும் நம்ம நிறைய சாதனை பண்ணணும், நிறைய எனர்ஜின்றது நம்ம ரிசீவ் பண்ணணும். சோ இங்க தியான சாதனை பண்ண பியூரா நம்ம இருக்கும் போது அங்க நிர்விகல்ப சமாதி நிலைக்கு போவோம். அங்கதான் பிரம்ம ஞானம்ன்றது முழுமையா நமக்கு வந்து உள்ளுக்குள்ள வாங்க முடியும். இதுதான் வந்து புத்தரோட நிலை, இதுதான் ஜீசஸ் கிரைஸ்டோட நிலை, இதுதான் மஹம்மதோட நிலை. சோ அங்க எந்த ஒரு கேள்வியும் நமக்கு வந்து இருக்காது. இன்னும் தியாகராஜர் வந்து நிறைய கீர்த்தனைகள் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இங்க அந்தரங்கமுன்ன திண்ணகா வெதுக்கி உள்ளுக்குள்ள நீ என்ன மாதிரி கேள்விகள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீயே கேள்வி போட்டுட்டு நீயே அதுல இருந்து பதில்கள்ன்றது நீ உனக்கு கிடைக்கும் போது அதுதான் சீரன்றதுன்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளுடைய எந்த ஒரு கேள்வி இருந்தாலும் நம்ம தியான நிலையில போயிட்டு அந்த ஒரு பிராபஞ்சிகமான நிலையில இருந்து நம்ம வந்து அந்த ஆன்ம நிலையில இருந்துட்டு அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம உள் வாங்கிட்டு நம்மளுடைய முழுமையான தேர்டு ஆக்டிவேட் ஆயிட்டு ஆஸ்ட்ரல் டிராவல் மூலமா சரி இல்ல நம்மளுடைய அந்தரேந்திரிய சக்திகள் மூலமா சரி நம்ம கேள்விகளுக்கு எல்லாமே பதில்கள்ன்றது உள்ளுக்குள்ள இருந்து கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்கும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்த தொடர்ந்து இந்த தியான சாதனை. அங்க நம்ம முழுமையா கவனத்தோட சின்சியரா நம்ம வந்து தியான சாதனை பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு நிலை அங்க நிர்விகல்ப சமாதி நிலை அந்தது நமக்கு கிடைக்குது. யோகா சித்த நிரோதா சொல்லியிருக்காரு பதஞ்சலி மாதிரி. சோ இங்க எப்ப நம்மளுடைய சித்தம் எப்பவுமே வந்து காலியா இருக்கோ அதுதான் வந்து சிறந்த யோகம். அங்க நமக்கு ஞானம் வந்து முழுமையா கிடைக்கும். எப்போ ஒரு மனிதன் ஆசனம் போட்டுட்டு பிராணாயாமம் பிராக்டிஸ் பண்ணிட்டு நமக்கு அதுக்கப்புறமா வந்து பிரத்யாரம் தேர்ட் ஐன்றது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா காஸ்மிக் எனர்ஜி உள் வாங்கினது முழுமையான அந்த தேர்ட் ஐ மூலமா நமக்கு நிறைய ஞானத்தை உள் வாங்கும் போது தியானத்துல அதிக நேரம் நம்ம இருக்கும் போது அந்த சமாதி நிலை எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நமக்கு ஆன்சர்ஸ் தெரிய வரும்போது அதுக்கப்புறமா நமக்கு என்ன நடக்குது யமம் நியமம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா
ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வாழ்க்கையில கிடைச்சிடும். அது பிராக்டிஸ் தனியா பண்ணணும்ன்றது கிடையாது. இங்க வந்து யமம்ன்றது ஒரு 5 விஷயங்கள் பத்தி சொல்றாங்க, நியமம்ன்றது ஒரு 5 விஷயங்கள் பத்தி பத்திரிச்சு சொல்றாங்க. சோ யமம்னா வந்து இங்க ஆஹ் 5 விதமா இருக்கு. சோ சத்தியம், அஹிம்சை, பிரம்மச்சரியம், ஆஸ்லேஷம், அபரிக்கிரகம். இந்த 5 விதமான நிலைகளும் நம்ம வந்து பிராக்டிஸ்ல கொண்டு வரும்போது யமம்ன்றது நமக்கு முழுமையா நம்மளுடைய சாதனை பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோ சத்தியம், எது சத்தியம்? இந்த ஆன்மாதான் சத்தியம். மத்த இந்த சிருஷ்டியில நம்ம இந்த பௌதிக கண்களால பாக்குற விஷயங்கள் எல்லாமே வந்து சாஸ்வதம் கிடையாது. இங்க நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாதோ அதெல்லாமே வந்து சத்தியம்தான். சோ இந்த ஆன்மான்ற சத்தியத்தை நம்ம உணரணும். எப்ப இந்த ஆன்மான்றது சத்தியத்தை உணர்றோமோ அப்ப நம்ம தியான சாதனை தொடர்ந்து நம்ம பண்ண முடியும் நம்மளால. அது நமக்கு பிராக்டிஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கப்புறமா அஹிம்சா. அஹிம்சான்னா எந்த ஒரு ஜீவிக்கும் நம்ம வந்து துன்பம் கொடுக்காத நிலை. சோ எவ்ரிடே தியானம் பண்ண பண்ண நம்ம அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, நான் மட்டும் கடவுள் கிடையாது, எல்லாரும் உயிர்களையும் அந்த பரமாத்மா தான் இருக்காங்க. அந்த ஒரு நிலை நமக்கு இப்ப வருதோ அங்க வந்து நம்ம எந்த ஒரு ஜீவ இம்சையும் நம்ம பண்ணாம நம்ம அஹிம்சையோட நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம திரிகரண சுத்தி. சோ நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் கூட வந்து தூய்மையா இருக்கும். ஏன்னா எவ்ரிடே நம்ம தியான சாதனை பண்றதுனால. அதுக்கப்புறமா பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா இங்க வந்து புத்தர் கூட என்ன சொல்லியிருக்காங்க, எப்பவுமே வந்து மிடில் பாத்ல இருக்கணும். சோ இங்க பௌதிகத்திலயும் வாழ்க்கையில நம்ம இருக்கணும், ஆன்மீகத்திலயும் இருக்கணும். புத்தின்றது வந்து எப்பவுமே மிடில்ல இருக்கும். அந்த புத்தி ரெண்டுக்குமே வந்து பேலன்ஸா நம்ம வாழ்க்கையில எடுத்துட்டு போனாதான் நம்ம எப்ப வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருப்போமோ, ஆன்மீகத்துல இருக்கும்போது முழுமையான ஞானத்தை நம்ம வாங்கும்போது நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம சோல் ப்ரோக்ரஸ்ன்றது நமக்கு இருக்கும். அதனால பிரம்மச்சரியம்ன்றது மிடில் பாத்ல எப்பவுமே நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பூரிதி பிரம்மஹான்ட்டு கூட சொல்லியிருக்காங்க. மத்திய மார்க்கம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா ஆஸ்லேயம். ஆஸ்லேயம்னா இங்க வந்து நிறைய பணம் காசு இருக்கிற மக்களை நம்ம பார்த்து ஜெல்லஸ் இல்லாம, நம்ம அவங்கள பார்த்து நிறைய நம்ம ஜெல்லஸ் இல்லாம ஒரு நிலை, எல்லாருமே வந்து சமநிலை என்ற எண்ணத்தோடு நம்ம இருக்கிறது தான் வந்து ஆஸ்லேயம். அங்க எந்த ஒரு ஆசை பேராசைன்றது இல்லாம இருக்கிற நிலைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அபரிக்கிரகம். அபரிக்கிரகம்னா எப்பாவது நமக்கு ஏதாவது ரொம்ப முக்கியமானது ஏதாவது பொருள் தேவையானாலும் அங்க கொஞ்சமாவது நம்ம அடுத்தவங்க கிட்ட வந்து கேட்காம இருக்கிறது தான் வந்து அபரிக்கிரகம். அப்படின்னா எனக்கு என்ன தேவையோ நான் தியானத்துல அந்த ஞானத்தால நான் வந்து முழுமையா நான் வந்து அது என்னால அது எனக்கு கிடைச்சிட்டு அது என்னோட வாழ்க்கையில எனக்கு சந்தோஷம் கொடுக்கும். அந்த நிலைன்றதுதான் வந்து அபரிக்கிரகம். சோ இங்க சத்தியத்தோட இருக்கிறது, அஹிம்சையோட இருக்கிறது, பிரம்மச்சரியம் மிடில் பாத்ல நம்ம வந்து ஃபாலோ பண்றது, எந்த ஒரு பேராசை இல்லாம இருக்கிறது, எது தேவையானாலும் என்னால வந்து சிருஷ்டி பண்ண முடியும் அந்த நிலை. இதெல்லாம் எப்ப வரும்? ஆட்டோமேட்டிக்கா தியானம் பண்ண 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 எல்லாமே நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா பதஞ்சலி மகர்ஷி யமங்கள் இந்த ஒரு 5 விதமான விஷயங்கள் ஃபர்ஸ்டே பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம பத்ரிஜி சிம்பிளா வந்து இது எல்லாமே தியானம் பண்ணாலே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும், இதுக்காக நம்ம முயற்சி எடுக்க தேவையில்லைன்னு நமக்கு 7th பாயிண்ட் யமம்ன்றது கொடுத்திருக்காங்க. சோ லாஸ்ட் வந்து நியமம். சோ நியமத்திலயும் 5 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சௌச்சம், சந்தோஷம், சுவாத்தியாயம், தபஸ், ஈஸ்வர பிரணிதானம். சோ இந்த 5 விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுதான் வந்து நியமங்கள் சொல்றாங்க. சோ சௌச்சம். சௌச்சம்னா கிளீனா இருக்கிறது. எந்த விஷயத்துல கிளீனா இருக்கிறது? நம்மளுடைய குணத்துல, நம்மளுடைய எண்ணங்கள்ல, நம்மளுடைய செயல்ல, நம்மளுடைய உடல் ரீதியாகவும் எல்லாமே வந்து சுத்தமா பராமரிப்பா வந்து நம்ம இருந்தா மட்டும்தான் அந்த நிலை அடைய முடியும். சோ சௌச்சம்ன்றது எப்பவுமே நான் பேச்சாகட்டும், என்னோட எண்ணமாகட்டும், தேவையில்லாத எண்ணங்கள் இல்லாம நான் செய்யற செயல் எல்லாமே வந்து பரிசுத்தமா இருக்கணும். இது தியான சாதனை பண்ண பண்ண நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். சந்தோஷம். சந்தோஷம்ன்றது லைஃப் இஸ் எ செலிப்ரேஷன் சொல்வார் பத்ரிஜி. எவ்ரி மூமெண்ட் வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும். இந்த பூமி மேல நம்ம
நம்ம இருக்கிறதே வந்து இந்த ஆன்மா அனுபவத்துக்காக தான் வந்திருக்கு. அப்ப ஒரு நிமிடமும் நம்ம துக்கம் இல்லாத நிலை, ஒரு யோக நிலையில நம்ம இருக்கணும். எல்லாமே பாடங்கள் கத்துக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆன்மா உடல் எடுத்துக்கிட்டு பூமி மேல எல் பயணம்ன்றது செஞ்சிருக்கு. அதனால அந்த சத்தியத்தை நம்ம உணரும் போது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது நம்ம கஷ்டமா பார்க்காம லேர்னிங்ஸ், இது நான் பாடம் கத்துக்கணும்னு சொல்லி நம்ம அதுல இருந்து என்ன கத்துக்கணுமோ அது கத்துக்கும் போது நமக்கு சந்தோஷமான நிலை மட்டுமே நமக்கு இருக்கும். அங்க பயமோ துக்கம்ன்றது நமக்கு இருக்காது. சோ இங்க சீதோஷ்ணங்கள் ஆகட்டும், சுக துக்கங்கள் ஆகட்டும், மான அவமானங்கள் ஆகட்டும், ஜெய அபஜயங்கள் ஆகட்டும், எல்லா நிலையிலயும் சமநிலையில நம்ம இருக்கிறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் சந்தோஷமான நிலை சொல்லி சொல்றாங்க. இந்த நிலையும் தியானம் பண்ணா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அதுக்கப்புறமா சுவாத்தியாயம். சோ நம்ம பத்ரிஜி சொல்லிட்டு தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம். சோ தியானம் பண்றோம். சுவாத்தியாயம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மகான்களுடைய ஞானம் முழுசா நம்ம அந்த ஒரு ஞானத்தை உள்வாங்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். சுவாத்தியாயத்தால நமக்கு reading is the shortest way to get enlightenment. தியானத்துல ஞானம் கிடைக்குது. புத்தகங்கள் படிக்கும்போது அந்தந்த மகான்களுடைய முழுமையான அனுபவங்கள் கூட நமக்கு ஞானமா சேரும். அப்ப அந்த ஒரு ஆன்மாக்கு அந்த ஞானம் முழுசா நமக்கு வரும்போது நம்மளுடைய கால சக்கரத்துல புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், இன்னும் நிறைய ஜன்மாக்கள் எடுக்க தேவையே கிடையாது. சோ பகவத்கீதையில இருக்கிற ஸ்லோகங்கள் படிக்கிறதாகட்டும், இல்ல பத்தஞ்சு மகர்ஷியோட புத்தகங்கள் படிக்கிறதாகட்டும், நிறைய மகான்களுடைய புக்ஸ் படிக்கிறதாகட்டும், இது எல்லாமே நமக்கு ஞானம் முழுசா நமக்கு படிக்கிறது சுவாத்தியாயம். அதுக்கப்புறமா தபஸ்ன்றது என்னன்னா நம்ம கொஞ்சம் நம்மளுடைய தூக்கம், அதுக்கப்புறமா நம்மளுடைய உணவு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சிக்கிட்டு நம்மளுடைய முழுமையான அந்த டைமை தியானத்துக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். நம்ம சுவாத்தியாயம்ன்றது நம்ம பண்ணணும். சஜ்ஜன சாங்கத்தியம்ன்றது பண்ணணும். எப்ப நம்மளுடைய உணவு குறைச்சிக்கிட்டோமோ அப்ப லைட்டா நம்ம சாப்பிடும் போது, பசி எடுக்கும் போது சாப்பிட்டா அங்க அந்த எனர்ஜின்றது சுறுசுறுப்பா இருக்கும். இல்ல அதிகமா நம்ம சாப்பிட்டா அந்த எனர்ஜி அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கே வீணா போயிடும். அதனால மித ஆகாரம் சொல்றார் பத்ரிஜி, கொஞ்சமா சாப்பிட்டுட்டு. சோ யோகிகளுக்கு நிறைய சாதனை பண்ற டைம் எதுன்னா நைட் டைம் மட்டும்தான். சோ இங்க நம்ம தியானம் 1 மணி நேரம் பண்றோம், அது 6 hours ஆஃப் ஸ்லீப்புக்கு ஈக்குவல் சொல்றோம். சோ தியானத்துல அதிக நேரம் நம்ம இருக்கணும், கொஞ்சம் நம்ம தூக்கம் குறைச்சிக்கணும். அப்ப இந்த தியானத்துல நமக்கு நிறைய எனர்ஜி நமக்கு கிடைக்குது. அதுதான் தபஹான்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறமா ஈஸ்வர பிரணிதானம். ஈஸ்வர பிரணிதானம்னா இங்க யோக சாதனை மூலமா நம்ம தியான சாதனை மூலமா நமக்கு எல்லா ஞானமும் நம்ம உள் வாங்குறோம். எல்லாமே நான் தான், எல்லாருமே இந்த கடவுள் அந்த நிலையில தான் எல்லாமே இருக்கு. இந்த சிருஷ்டியில இருக்கிறது எல்லாருமே சரி சமானம் தான். சோ இங்க அந்த இன்ஃபினிட்டி, அந்த வண்ண ஸ்டேட்டுக்கு எப்ப நம்ம வரோமோ முழுமையா நம்ம இந்த ஒரு ஈஸ்வர பிரணிதானம் என்னன்னா எல்லாருக்குள்ளயும் இருக்கிற அந்த கடவுள் தன்மைய நம்ம உள் வாங்குறது. நம்ம அந்த ஒரு குணத்தை நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும். சோ இதுதான் நியமங்கள். சௌச்சம், சந்தோஷம், சுவாத்தியாயம், தபஸ், ஈஸ்வர பிரணிதானம். சோ இங்க இது எல்லாமே இந்த லாஸ்ட்ல நான் சொன்ன யம நியமங்கள் 5 10மே அதுக்காகவே நம்ம சாதனை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எப்ப தியானம் பண்றாங்களோ ஒருத்தர் ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே நமக்கு பிராக்டிஸ் ஈஸியா நம்ம கொண்டு வரலாம். சோ இங்க முழுமையான ஆரோக்கியம், மனசன்றது அமைதி நிலை, புத்தின்றது நமக்கு எப்பவுமே கூர்மையா இருக்கிறது, நம்ம ஆயுள் தீர்காயுஷ்வா நம்ம இருக்கிறது, ஆரோக்கியமா இருக்கிறது, எல்லாமே நமக்கு இந்த ஒரு ஆனாபான தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ராஜயோகம். அஷ்டாங்க யோகம்ன்றது இது நம்ம எப்பவுமே பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். எப்ப தியானம் பண்றோமோ அடுத்த நிலை யோகியா நம்ம மாறணும். யோக நிலையில இருந்து ருஷி நிலைக்கு மாறணும். அதுக்கப்புறமா ராஜஸ்ரீ, அதுக்கப்புறமா பிரம்மஸ்ரீ நிலை நம்ம அடையணும். பிரம்மஸ்ரீ நிலைன்றது அந்த வண்ண ஸ்டேட் தான். நம்ம ஒரு கிரியேட்டரா மாறணும். இது இந்த தியான சாதனை மூலமாக நமக்கு எல்லாமே கிடைக்கும் சொல்லிட்டு இந்த அஷ்டாங்க ராஜயோகத்தை பத்தி பத்ரிஜி நம்ம இருக்காங்க மாஸ்டர்ஸ்.